தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆதார் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/3/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன இதுக்கு வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கமிஷன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி சென்டர் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. csc.government.in நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு 3 லைனில் வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது கேரியர்ஸ் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்னு இருக்கும். கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போது சில ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது 8 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏஎஸ்கே ஆப்ரேஷன்ஸில் வந்து நமக்கான தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஓவராலாக இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குதோ அத்தனை ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக்டாக அதாவது டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்யறதுக்காக சொந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்யறதுக்காக உங்களுக்கு 31/3/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டருக்காக டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்யறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/3/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்குது. என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு வேக்கன்சியும் அண்ட் பெரம்பலூரில் 2 வேக்கன்சியும் அண்ட் நீலகிரியில் ஒரு வேக்கன்சியும் அண்ட் தேனியில் ஒரு வேக்கன்சி அண்ட் திருநெல்வேலியில் ஒரு வேக்கன்சி அண்ட் திருவண்ணாமலையிலையும் ஒரு வேக்கன்சி அண்ட் வேலூரில் ஒரு வேக்கன்சி இப்போதைக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி அதாவது சிஎஸ்சி சென்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்க, அதோட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆதாரில் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு இருக்கிறவங்க வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா +2 முடித்தா தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். 10th அப்ளை பண்ண முடியாது. வெறும் +2 முடிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். +2 முடிச்சுட்டு நீங்கள் 2 இயராக நான் ஐடிஐ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெட்ரிகுலேஷனில் முடிச்சுட்டு 3 இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க மெயினாக கேட்குறது என்னென்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டரோட ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வச்சிருக்கணும். சர்டிஃபிகேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சுருக்கவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சர்டிஃபிகேட்டை வந்து இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய அதாவது பேன் கார்டு நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட் வந்து கேட்பாங்க. நம்மளுக்கான ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, தமிழ்நாட்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, அண்ட் 10th 12th நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க 1 இயர்லேருந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ரெசிடென்ட் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்றதான் நம்ம வந்து கொடுத்தாகணும். அதனால் வந்து தமிழ்நாடுன்றதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அண்ட் உங்களுடைய ஆதார் சூப்பர்வைசரோட சர்டிஃபிகேட், அதாவது சிஎஸ்சியில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மெயிலா அண்ட் ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலுன்னா மெயிலுன்னு கொடுத்துக்கோங்க, ஃபீமேலுன்னா ஃபீமேலுன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேப்சா வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த கேப்சாவில் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தாவே போதும். ஒன்ஸு சப்மிட் ஆகிடும். இதுக்கான ஆல் டிக்கெட் இருந்தாலும் சரி, இதுக்கான எது இருந்தாலும் சரி, உங்களுக்கான மெயில் ஐடிலையும் வந்து உங்களுக்கான மெயிலையோ அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து டேக்ஸ் மெசேஜோ அல்லது மெயிலையோ வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே கேர் பண்ணிக்க தேவையில்லை. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. சிஎஸ்சினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டு தான். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி தான் மற்ற டிஸ்ட்ரிக் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இ-சேவை வச்சுருக்கிறவங்க, இ-சேவையில் ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கிறவங்க, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஜாப்க்கு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து ஒரு டைம் தான் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.